அவர் என்னதான் செய்றாரு பார்ப்போம். நம்ம தான் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 70 வருஷமா ஒரு ஒரு இந்த 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டோம். எந்த தவறு நடந்தாலும் உங்க ஆட்சியில நடக்கலையா? அது கொலையாகட்டும், கொள்ளையாகட்டும், கற்பழிப்பாகட்டும் அல்லது சாதி கொடுமையாகட்டும், எதுவா இருந்தாலும் உங்க ஆட்சியில நடந்தது. அப்ப நடந்தது. அப்ப என்ன பண்ணீங்கன்னு இதே தான் மாத்தி மாத்தி லாவணி படுறாங்க. இந்த லாவணி அரசியலே வேண்டாம். தொலைச்சு தலைமுழுகிட்டு நம்ம புதுசா ஒருத்தர கொண்டு வருவோம். இவர் என்னதான் செய்றாரு பார்ப்போம். இங்கேயும் ஊழல்லாம் இருக்கும். ஆனா இவங்க என்ன செய்றாங்க பார்ப்போம். அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. விஜய்க்கு வந்து கட்சிக்காரங்களே ஓட்டு போடுற கட்சிக்காரங்க குடும்பத்திலே திமுக குடும்பம், அதிமுக குடும்பத்திலே ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அதை தவிர மிகப்பெரிய விஜய் ஃபேன் இருக்கு. ஸோ விஜய்க்கு வந்து அதிமுகலேருந்து பெரிய ஒரு கணிசமான ஓட்டு போகுது. திமுகலேருந்து போகுது. அப்புறம் நாம் தமிழர்லேருந்து நிச்சயமா போகுது. ஸோ விஜய் வந்து மிகப்பெரிய கூட்டத்தை வந்து இழுக்கிறாருங்கிறது உண்மை. இது எந்த அளவுக்கு வந்து ஃபைனலா மெட்டீரியலைஸ் ஆகும். இந்த ஓட்டு மட்டுமே போதுமா? அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். ஸோ அவங்களுக்கு வந்து அவர் சரியான கூட்டணி அமைச்சா தான் அவரு வந்து அவருக்கு சரியா வரும்.